ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கையில் வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த 7ஆம் மாசம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த ஜூலை மாசத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீ கொடுக்க போற மகத்தான மகிமுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிற, வாக்குதத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த வார்த்தை கேட்கிற மக்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரே உற்சாகப்படுத்தி ஆஸ்வதிக்கும்படியாய் கல்வாரின் நாமத்தில் செபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறவரே, மகத்தான பிரசனம் இறங்கும்படிக்கு கல்வாரின் நாமத்தில் செபிக்கிறேன். இயேசுவேன் வெளிப்படும்படியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நீ கொடுக்க போற வாக்குதத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். நீ என்னோடு பேசும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் பேசுவீராக. இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 7ஆம் மாசம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரம். நீ கொடுத்த கர்த்தாவே பலனுக்காக, நீ கொடுத்த ஆகாரத்துக்காக, நீ கொடுத்த ஆயுசுக்காக, நீ கொடுத்த பணத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. நீ கேட்கிற மக்களை இன்னும் பலப்படுத்தி கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். குறிப்பாக வியாதிப்பட்ட மக்களை கர்த்தத்தாமே முற்றிலுமாக சுகப்படுத்தி ஆண்டவரே கர்த்தர் பெரிய சாட்சியாக தேவன் நிறுத்த பொருளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. வார்த்தைக்கிற ஒரு குடும்பத்தில் கர்த்தாவே ஒரு மிகுந்த சமாதானம் பெருகும்படியாய், சந்தோஷம் பெருகும்படியாய், ஆசீர்வாதம் பெருகும்படியாய், ஜூலை மாசம் பிள்ளை கர்த்தாவே மகிழ்ச்சியா வாழும்படியா, எல்லா வியாதிக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தாவே விலக்கி பாதுகாக்கும்படியாக, கர்த்தர் பராமரிக்கும்படியாக, கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அடிமை செபிக்கிறையாம். கர்த்தர் எழுந்தருளுவீராம். வார்த்தை கேட்கிற மக்களை கர்த்தாவே ஆஸ்வதிக்கும்படி செபித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு எல்லா பிரச்சனைகள் கர்த்தர் மாற்றும்படியாக, வியாதிகள் மறையும்படியாக, வியாதிகள் போகும்படியாக செபிக்கிற கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. கர்த்தர் மைப்படுவீராக. இந்த நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மைப்படுவராக. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வார்த்தை நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக ஒரு சிறு கோரஸை பாடி கர்த்தர் மைப்படுத்தின வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தர் மைப்படுவராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம்மை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலம் குறைவதில்லை. நம் ஓடினாலும் நடந்தாலும் பலம் குறைவதில்லை. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென் ஆமென். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே. ஆமென். நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே.
படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கொடுக்க போற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரையா. கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, நான் ஒரு வார்த்தையை நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். வாக்குத்தத்த வசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகம் 17:3 வாசிப்போம். யோப் 13 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அன்பான தேவச்சனமே, பிரியமான பிள்ளைகளே, நம்ம கொடுக்கிற மாசுடைய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் தேவரீர். யார் அவர்? உன்னை நேசிக்கிறவர். யார் அவர்? உனக்கு பிணைப்படுகிறவர். எத்தனை கஷ்டம் உண்டாகுது, மிகுந்த பாரம் உண்டாகுது, மிகுந்த வேதனை உண்டாகுது, மிகுந்த உபத்திரம் உண்டாகுது. இது யார் மாற்ற முடியும்? யாருக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? தேவன் தான் செய்ய முடியும். அன்புள்ள தேவச்சனமே, இரக்கமுள்ள தேவச்சனமே, கர்த்தர் வசனம் இருக்கு என்ன? ஜூலை மாசம் 1ஆம் தேதி வாசிப்போம். தேவரீர் என் காரியத்தை. பாருங்க, எத்தனை கஷ்டம் உண்டாகுது. ஒரு மனுஷங்கிட்ட உதவி போறோம், கேட்டு பாக்குறோம், கிடைக்க மாட்டேங்குது, வேதனைப்பட்டு கலங்கி தவிக்கிறோம். ஆனா கொடுக்கிற வசனம் இருக்கிறோம். தேவரீர் என் காரியத்தை மேற் போட்டுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவச்சனமே, அன்பு விசுவாச பிள்ளைகளே, உன் காரியத்தை யார்த்து சரி செய்ய முடியும்? தேவன் தான் சரி செய்ய முடியும். உனக்கு எத்தனை போராட்டம் உண்டாகும். இந்த ஜூலை மாசத்திலே அற்புதத்தை பார்த்தவர் நாமத்தை உயர்த்த போகிற இயேசு உயர்த்த போகிறார். எத்தனை கஷ்டம் உனக்கு, குடும்பத்துல கஷ்டம், சமுதாயத்துல கஷ்டம், விவசாயத்துல கஷ்டம் வந்துட்டே இருக்குது. குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியல, வேதனைப்பட்டு கலங்குறீங்க. கார்த்தி யார் போக்க முடியும்? எத்தனை காரியம் வீட்டுல கஷ்டப்படுறீங்க. வசனம் வாசிக்கும். நீ பயப்படாதே, கலங்கி தவிக்காதே. தேவச்சனம் உனக்காக பிணைப்படுகிறவர் இயேசுவா மட்டும்தான். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆகட்டும். இந்த ஜூலை மாசம் நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. உன் பிள்ளைங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போகாது. ஏன்? உன்னை கரம் பிடித்தவர், அழைத்தவர், தூக்கி நிற்கிறங்க ஆண்டவராகி இயேசு மட்டும்தான். கை வைத்து ராமன் சொல்லுவோமா? வசன வாசிக்கும். தேவரீர் என் காரியத்தை உண்மையில போட்டுக்கொண்டு எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பேர பிள்ளைகளுக்காக பிணைப்படுவீராக. என்னை படுவீராக. என்னை யார் காப்பாற்ற முடியும்? மனுஷன் காப்பாற்ற முடியுமா? ஃப்ரெண்டு காப்பாற்ற முடியுமா? எல்லா காப்பாற்ற எல்லாம் ஒட்டு விலைக்கு போயிடுவாங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் கடைசி ஜீவன் வரைக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு நல்லவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உன்னை காப்பாற்ற முடியும், கை தூக்கி எடுக்க முடியும். ஆண்டவருக்கு அந்த 6 மாசம் நீ பட்ட பாடு கர்த்தர் ஜூலை மாசத்துல மாற்றமைக்க போகிறாரு. கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை. மன வேதனை, மன கஷ்டம், மன குமுறல், மன கலக்கம் யார் மாற்ற வைக்க முடியும்? இயேசு தான் மாற்ற வைக்க முடியும். என் அன்பானவர்களே, ஆண்டவர் கோடி ஸ்தோத்திரம் ஆகட்டும். உன் காத்து மேற்பட்டுக் கொண்டு உனக்காக பிணைப்படுகிறவர், என்னை படுகிறவர் யார் தெரியுமா? ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு திரும்ப வாசிக்கும். 17:3 தேவரீர் நிறுத்தி வாசிங்கம்மா. தேவரீர் என் காரியத்தை. பாருங்க, என் காரியம் என்ன? எத்தனையோ காரியம் இருக்கு எனக்கு. கடன் பிரச்சனை, வியாதியின் பிரச்சனை, பிரேமத்தில் வாங்கின போராட்டம், வீட்டுல சமாதானம் இல்லை. நீ கார்த்தி யார்த்த முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? தேவன் தான் செய்ய முடியும். உனக்கு சமாதானம் கிடைக்கும், பிள்ளைக்கு சமாதானம் கிடைக்கும். கர்த்தர் நிச்சயம் உயர்த்தி ஆஸ்வதிக்க போறாரு. உனக்காக பிணைப்படுகிறவர். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா விலகி போயிடுவாங்க, ஒரு உபத்திரம் வந்தா விலகி போயிடுவாங்க, ஒரு நெருக்கம் வந்தா விலகி போயிடுவாங்க, உங்க வியாதி வந்தா தூரமா போயிடுவாங்க, உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்துல பூமியின் கீழே ஒரே ஒரு ஆண்டவர், உன்னை நேசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் அண்டிக்குள் இயேசு பிணைப்படுவார். நாம் விசுவாசிக்கிறோம். நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். அன்புள்ள சகோதரியே, அன்புள்ள சகோதரம், ஜூலை மாசம் எத்தனையோ போராட்டம் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விபத்து ஏற்பட்டது, மரணம் உண்டாயிற்று, கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்தார். ஜூலை மாசம் 1ஆம் தேதி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்காக பிணைப்படுகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆண்டவர் மட்டும்தான். கலங்காதே. உடம்புல வியாதி இருக்கா?
செஸ்ட் பெயின் இருக்குதா, இல்ல வயிற்று வலி இருக்குதா, கர்த்தர் சுகமாக்க போறாரு. நிச்சயம் மருத்துவமனைக்கு போகாம முற்றுமுடி ஜபத்தை சுகமாக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சி கொடுக்க போறேன். நீ சபைக்கு ஒழுங்காய் போக போறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறேன், கர்த்தர் நாமத்தை உயர்த்த போகிறேன். நிச்சயம் இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உன் காத்து மேல் போட்டுக்கொண்டு உனக்காக பிணைப்படுகிற இயேசு இன்னைக்கு நீ ஜெபித்து கொண்டேரு, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டேரு, பாட்டு பாடிக்கொண்டேரு. நீ பாடு, ஜெபிக்க, ஸ்தோத்திரம் பண்ண உண்மையில் வல்லமை இறங்கிட்டே இருக்கும். உன் காரியம் ஜெயமாக முடியும். புதன் நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால வரும். சகோதரியே, எப்ப நீ இயேசு ஏத்துக்கிட்டியோ நீ வாழ்க்கை வெட்கப்பட்டு போவே மாட்டே. எத்தனை துன்பம் வந்தாலும் நீ விழுந்து போக மாட்டே. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ தோற்று போக மாட்டே. எத்தனை உபத்திரவம் நீ பின்வாங்கி போகவே மாட்டே. உன் கை தூக்கி எடுக்கிற ஒரே நல்லவர் என் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. என்னோடு பிணைப்படுவீராக. வேறு யாருக்கு கை கொடுக்க தக்கவர்? யாப்ப கை கொடுப்பாங்க? பணம் இருந்தா கை கொடுப்பாங்க, ஆஸ்தினா கை கொடுப்பாங்க, கைவிட்டு போயிட்டே இருப்பாங்க. கை கொடுக்கிறவர் தூக்கி நிற்க வைக்கிற நல்ல ஆண்மைக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயம் ஜூலை மாசம் நீ கவலைப்படாம கண்ணீர் விடாம கர்த்தருக்கு சாட்சியா வாழ போகிறேன். ஒரு கைவிட்டு ஆமே சொல்லுவோமா? தேவச்சனமே, இந்த வார்த்தை நிச்சயமா நீ கேட்கும்போது உன் குடும்பத்தில் பெரிய அற்புதம் நடக்க போகுது. நான் விசுவாசிக்கிறேன். இந்த 6 மாசம் இல்லாத பெரிய அற்புதத்தை ஜூலை மாசம் 1 நீ பார்க்க போறீங்க. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கிற, தங்க இடம் இருக்கிற, சாப்பிட ஆகாரம் இல்லாம இருக்கிற, உடுத்த உடையெல்லாம் இருக்கிற, உன்னை யார் போஷிக்க முடியும்? உலகத்துல யாருன்னா பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. மனுஷன் விட்டு விலகி போயிடுவான். நீ அழகா அந்த 10 உன்னை நேசிப்பான், பணம் வந்து 10 பேர் நேசிப்பான். இல்ல, விலகி போய் கொண்டிருப்பான். அந்த கை கொடுத்து தூக்கி நிற்கிற இயேசு மட்டுமே கை கொடுக்க தக்கவர், ஆண்டவர் தான். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதரே, சந்தோஷமாயிரும், கவலைப்பட்டு கலங்காதே. உன் துக்கத்தை மாற்றக்கூடிய நல்ல ஆண்டவர் என் இயேசு கிறிஸ்து மட்டுமே. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உன்னை உயர்த்துகிறவர், உன்னை சாட்ச வைக்கிறவர் ஒரே நல்லவர் இயேசு மட்டுமே. அவர் அண்டிக் கொள்ளுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை சமத்து காத்துருங்க. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மன நிம்மதியா இருங்க. மனசுல எத்தனையோ போராட்டம் இருக்கு. இந்த 6 மாசம் ஜூன் மாசம் வரைக்கும் எவ்வளோ போராட்டம் ஏற்பட்டது. தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டீங்க. உடல்ல பயங்கர உபாதி ஏற்பட்டது. கை கால் மறுத்து போய் விட்டது. தலை சுத்தல் ஏற்பட்டது. உடம்பெல்லாம் வியாதி உண்டாயிற்று. எத்தனை மருந்து மாத்த சாப்பிட்டு பார்த்தீங்க, குணமடையாம கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் வார்த்தை விசுவாசிக்கும் போது உன் வியாதி பறந்து போச்சு சகோதரியே, உன் வியாதி பறந்து போச்சு, உன் துக்கம் பறந்து போச்சு. நல்லா தூங்கி எழுந்துக்க போறேன். கர்த்தர் உயர்த்தப்படாது. இந்த ஜூலை மாசம் ஆண்டுக்கு ஊழியர் செய்ய போறேன். அவரை விட்டு விலகி போகாது. உங்களுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர்கிட்ட வாழ கற்றுக்கொள். இயேசு ஊழியர் செய்ய கற்றுக்கொள். இயேசுனை உயர்த்துவாரு. கை கொடுப்பாரா இயேசுவனுக்கு? கை கொடுக்க போற இயேசுவ நாமத்துல எத்தனை பேர் நம்புறேன் கைவிட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கம்பெனி நம்பனே கைவிட்டு போச்சு, ஒரு மனுஷன் நம்பனை கைவிட்டு போய் எல்லாம் கைவிட்டு போயிட்டாங்க. கை யாத்த கொடுக்க முடியும்? இயேசுவனை கை கொடுப்பாரு. என்றைக்கும் அசைக்கப்படுவது கிடையாது. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா? என் அன்பு பிள்ளைகளே, ஜூலை மாசம் 1 தேதி கர்த்தரோட பேசின வார்த்தை என்ன? தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டுக் கொண்டு எனக்காக பிணைப்படுகிறவர், உனக்காக எல்லாவற்றும் மாற்றமைக்கிற, உனக்காக யார் செய்து முடிக்கிறவர்? இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் நிச்சயமா செய்து முடிப்பாரு. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பயந்து உட்கார்ந்து இருக்கிற வீட்டுக்காரர் பட்ட படுக்கையா இருக்கிறாரு. எத்தனை மருந்து மாத்து உன் வீட்டுக்காரர் சுகமடையில. இந்த வார்த்தை நிச்சயம் வீட்டுக்காரர் சுகமடையும். யார் அந்த ஜெயிக்குமார்? உண்மையில வல்லம் இறங்கிட்டு ஜெயிக்குமார். நீ தூர தேசம், நீ சவுத்து தூரமா இருக்கிற, உண்மையில வல்லமை இறங்கிட்டே இருக்குது. நீ படுத்த படுக்கையா இருக்கிற, வேலைக்கு போக முடியல, உடம்புல பெரிய உபாதி ஏற்பட்டிருக்கு, ரொம்ப சோர்ந்து படுத்திருக்கிற, கை கால் வேலை செய்யல, கர்த்தர் தொட்டு சுகமாகிட்டு இருக்கா ஜெயிக்குமார். நீ சுகமடைந்து கர்த்தருக்கு சாட்சியா இருப்ப. சொந்த ஒரு தென்காசியில் இருக்க கர்த்தர் உயர்த்தப்படுறார். பயப்படாதே, நீ சுகம் பெற்று வருவே. கர்த்தர் சாட்சியா வைப்பாரு. நீ வெட்கப்பட்டே போக மாட்டேன். அன்பு தேவச்சனமே, குடும்பத்தை கர்த்தர் செழிப்பு கொடுக்க போறார். உனக்காக பிணைப்படுகிறவர், நினைக்கிற எல்லாம் இயேசுவை பிணைத்துக் கொள்வார். இயேசுவின் நாமத்தை எல்லாம் விலகி போனாலும் இயேசுவோடு விலகி போவே மாட்டாரு. உன் கூடத்தான் இருக்க போறாரு. ஆமென் சொல்லுவாயா? இந்த வார்த்தை கேட்டவன் இந்த ஜூலை மாசம் முழுவதும் கண் கலங்காம, மனசு வேதனைப்படாம, நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, அற்புதமாக உன் குடும்பம் வாழ போகுது. நீங்க வாழ போறீங்க, நாம் வாழ போறோம். ஏன் தெரியுமா? யார் தெரியுமா? நமக்காக இயேசு இருக்கிறாரு. உனக்கு அடிக்கப்பட்டவர், உனக்கு ஜீவனை கொடுத்தவர், உன் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்த மனுஷன் உயிரை கொடுத்த ஆண்டவர்களுக்கு பரிந்து பேச ஆயத்தமா இருக்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே நிச்சயமாவே ஆசீர்வாதமா நீங்க வாழ போறீங்க. ஆமென் சொல்லுமா? என்ன வாசிக்கிறோம்? யோபு 17:3 எனக்காக பிணைப்படுவீராக. அல்லேலூயா. கை கொடுத்து வேறு யார் கை கொடுத்த? யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் விலகி போயிடும். எல்லாம் மாமிசம் மனுஷன் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெற்ற பிள்ளைகள் மனுஷன் விலகி போயிடுது.
விட்டு விலகி போயிடு. கர்த்தரை ஸ்தோத்திரம். தான் அன்பாக விலகி போயிடு. ஒரு திருமணம் ஆகட்டும், விலகி போயிடு. ஒரு குழந்தை பிறகு விலகி போயிடு. எல்லாம் மாமிசமே, எல்லாம் சுயமாக இருக்குது. சுயமற்ற ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென் சொல்லும். அப்படி சுயமே கிடையாது. நேசிக்கிறவர், அவர் தகுதி பார்க்கிறார்கள், தகுதி பெற்று அழைக்கிற ஆண்டவர், அவரை அன்பிக்குள் ஆஸ்வாதமாக இருப்பாய். கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் தாமே இந்த மகத்துவமுள்ள வார்த்தையில் கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்யும். கண்களை மூடி பரிசுத்த ஆவியான எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நின்னை தீரையா, மனதார் நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நின்னை தீரையா, மனதார் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல ஆண்டவரே, இந்த முதலாம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. இந்த அதிகால வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ கொடுத்த இந்த வாக்குதத்த வசனத்துக்காக நன்றி அப்பா. யோபு 17:3க்காக உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. கை கொடுக்கிற ஆண்டவர் அல்லவா. நீ கேட்டு மக்களை கத்த உற்சாகப்படுத்திக்க தாவி, தைரியப்படுத்திக்க தாவி. நீ கை கொடுக்கும்படியா செபிக்கும். விழுந்த மக்களை தேவன் தாமே தூக்கி நிறுத்தும்படியா செபிக்கும். கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தில் தாவி ஒரு மிகுந்த சமாதானம், ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் இறங்கும்படியாய் அடிமை செபிக்கிறங்க தாவி. எல்லா கடன்பார்கள் நீங்கும்படியாய் யாருக்கு ஆண்டவரே ஒரு புது நன்மை உண்டாகும்படியா செபிக்க கர்த்தர் மைப்படுவீராக. உம்முடைய கிருபை தங்கற்ற ஆண்டவரே நீர் மைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவரை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.